நீங்கள் சாப்பாட்டில் இஞ்சி தோலை நீக்கிவிட்டு சமைக்கிறீர்களா? அடச்ச, இத்தனை நாள் இதை விட்டுட்டீங்களே. நம் தினசரி உணவில் அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு உணவுப் பொருள் இஞ்சி. மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை பொருள் இது. செரிமானம் சிறக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுவது. இதை சமையலில் சேர்க்கும் முன் அதன் தோலை நீக்கிவிட வேண்டும் என்பது பலரது வாதம். வேறு சிலரோ தோலுடன் சமைப்பதால் எந்த கெடுதலும் ஏற்பட்டு விடாது என்கின்றனர். இஞ்சி ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமாகவும் இருக்கும்போது அதை தோலுடன் டீ, சூப் மற்றும் ஸ்மூதிகளில் சேர்ப்பதில் எந்த ஆபத்தும் இல்லை என்கின்றனர் டயட்டீஷியன்ஸ். இஞ்சி தோலில் நார் அதிகமாக இருந்தாலோ அல்லது ஆர்கானிக் முறையில் அது வளர்க்கப்படாமல் இருந்தாலோ அதன் தோலை நீக்கிவிடுவது அவசியம். ஆர்கானிக் அல்லாத இஞ்சியின் தோலில் பூச்சி மருந்து ஒட்டி கொண்டிருக்கலாம். ரசாயனம் கலந்திருக்கவும் வாய்ப்புண்டு. இக்காரணங்களை மனதில் கொண்டு தோலை நீக்கிவிட்டு சமைப்பதே பாதுகாப்பானது எனலாம். இஞ்சியின் தோலில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்து மற்றும் பயோ ஆக்டிவ் கெமிக்கல்கள் ஆகியவை உள்ளன. மேலும் இஞ்சியின் தோல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் குணங்கள் உடையது. உடலின் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும் செரிமானம் சிறக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவக்கூடியது. இஞ்சியின் தோலில் உள்ள வேறு பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் வயிற்றுப்பகுதி அசௌகரியமின்றி அமைதியுடன் செயலாற்ற பெரிதும் உதவுகின்றன. இஞ்சியை தோலுடன் உண்பதால் இரைப்பை குடல் இயக்கங்கள் சிறப்பாக செயல்புரிந்து உடலின் மொத்த ஆரோக்கியமும் மேம்படும். மேலும் ஊட்டச்சத்துக்கள் உடலுக்குள் முழுமையாக உறிஞ்சப்பட்டு வெளியேறும் கழிவுகளின் அளவு குறையவும் வாய்ப்பிருக்கிறது. இஞ்சியை தோலுடன் உண்ண விரும்புபவர்கள் தோலில் உள்ள அழுக்குகள், நச்சுத்தன்மை மற்றும் பாக்டீரியாக்கள் ஆகியவை அனைத்தும் நீங்குமாறு நன்கு கழுவிவிட்டு உண்ணுதல் நலம். ஆர்கானிக் அல்லாத இஞ்சி என்றால் தோல் நீக்கி உண்பதே அவசியம். சாஸுகள், சாலடுகள், சிக்கன், மீன் அல்லது இன்ன பிற கடல் உணவுகள் சமைக்கும் போது இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கியும் நன்றாக மசித்தும் பயன்படுத்தலாம். அது உணவின் சுவையை மட்டுமல்ல வாசனையையும் அதிகரிக்க உதவும். தேநீரில் பயன்படுத்தும் வகையில் தோல் நீக்காது கல் உரலில் ஏலக்காயுடன் நசுக்கி போட்டால் போதும். வாசம் 7 ஊரை கூட்டும். இஞ்சியின் மெல்லிய காரச்சுவை நாக்கிலும் தொண்டையிலும் உரைக்கும் போது அது தரும் இதமும் புத்துணர்வும் அலாதியானது. இஞ்சியின் தோற்றம், வாசனை, அமைப்பு என 3 விஷயங்களை வைத்து நம்மிடம் இருக்கும் இஞ்சி ஃப்ரெஷ்ஷானதா அல்லது கெட்டுப்போனதா என கண்டுபிடித்து விட முடியும். இஞ்சியின் நறுமணம் அவ்வளவு காரமாக இல்லாமலோ அல்லது சற்றே மட்கி போன வாசனையாக இருந்தாலோ இஞ்சி கெட்டுப்போய் விட்டது என்று அர்த்தம். நீங்கள் வாங்கி வைத்த இஞ்சி அடர் மஞ்சள் நிறமாகவோ பழுப்பு அல்லது சாம்பல் நிறமாகவோ மாறத் தொடங்கினால் அது கெட்டுப்போன இஞ்சி என்று பொருள். புதிய இஞ்சி கெட்டியாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். அதுவே நாள்பட்டு பழசாகிவிட்டால் மென்மையாகவோ அல்லது தொடுவதற்கு மிருதுவாகவோ மாறிவிடும். அது இஞ்சி மோசமாகி விட்டதற்கான அறிகுறியாகும். இனி நீங்கள் மெனக்கெட்டு இஞ்சிக்கு தோல் சீவி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படியும் இஞ்சி தோல் குறித்த அச்சம் இருப்பின் தோலுடன் சமைத்துவிட்டு கடைசியில் வடிகட்டி தூக்கி போட்டு விடுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.